காயமடைந்த நபரொருவரை ஏற்றிக்கொண்டு நபரொருவர் மோட்டார் சைக்கிளுடன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் உள்நுழைந்திருக்கின்றார். இது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு சுமார் 10 மணியளவில் வால்வெட்டில் காயமடைந்த நபரொருவரை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் சென்றிருக்கின்றார் நபர் ஒருவர். அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளை ஏன் உள்ளே கொண்டு வந்தனீர்கள் என்று அங்கிருந்த ஊழியர் ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில் மேசையில் இருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி அங்கு பணிபுரிந்த உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்து குறித்த நபரை பிடித்து போலீசாரிடம் கொடுத்ததாக தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்த நபருடன் வந்த மற்றொரு நபர், அதாவது காயமடைந்த நிலையில் வந்த அந்த நபர் என 2 பேரும் நேற்றைய தினம் இரவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மது போதையில் அங்கிருக்கின்ற காவலாளிகளுடன் சண்டையிடுவதும் அதேவேளை வைத்தியசாலைக்குள் சென்று வைத்தியசாலை ஊழியர்களுடன் முரண்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது. அண்மையில் கூட மது போதையில் சென்று நோயாளர்களை பார்ப்பதற்காக உள்ளே விடுமாறு கேட்டு அடாவடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இவ்வாறு தொடர்ந்து அங்கு பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வைத்தியசாலைக்கு இவ்வாறு சென்று அடாவடியில் ஈடுபடுவதற்கு தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அதனை குழப்புகின்ற வகையில் அல்லது அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் இவர்களின் செயற்பாடு அமைந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதேவேளை இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அங்கு பணிபுரிகின்ற காவலாளிகள் யாராவது அப்பாவி தாய்மார்கள் சென்றால் அல்லது அப்பாவி முதியவர்கள் சென்றால் அவர்களை மிரட்டும் துணையில் பேசுவார்கள். இங்க வாருங்கள், எங்கே போகின்றீர்கள் என்று சொல்லி மிரட்டும் துணையில் கேட்பார்கள். தன்மையாக கூட கலைக்க மாட்டார்கள். இதை நுழைவாயில் இருக்கின்ற காவலாளிகளும் செய்வார்கள், அதே போல அங்கிருக்கின்ற ஊழியர்களும் செய்வார்கள். ஆகையால் இப்படியாப்பட்ட அப்பாவிகளை மிரட்டுவார்கள். ஆனால் இவ்வாறு அடாவடியில் வைத்தியசாலைக்குள்ளேயே மோட்டார் சைக்கிளில் செல்லுகின்றவர்களை எந்தவித கேள்வியும் கேட்க மாட்டார்கள். இவ்வாறு ஒருவரை ஏற்றிக்கொண்டு மற்றொருவர் மோட்டார் சைக்கிளை உள்ளே செலுத்தி சென்று அங்கு பிரச்சனையில் ஈடுபடுகின்றார். அதனை அனைவருமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அப்பாவிகளை பார்த்து மிரட்டுவதும் அவர்களை கடுந்தொனையிலும் பேசுகின்ற நீங்கள் இவ்வாறானவர்கள் வந்தால் மட்டும் ஒதுங்கி போய் நின்று விடுவீர்கள். அவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் எங்களுக்கு பிரச்சனை என்று. ஆகையால் நீங்கள் செய்கின்ற செயற்பாடு தொடர்பாக நாங்கள் விமர்சனம் சொல்ல வரவில்லை. இவ்வாறு அடாவடியில் ஈடுபடுவது சரி என்று சொல்ல வரவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். ஆனால் வைத்தியசாலைக்கு வருகின்ற அப்பாவி பொதுமக்களுடன் கொஞ்சம் தன்மையாக கதைத்து பேச பழகுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.